ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்திராஸ் கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா கேரட் அல்வா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேரட் அல்வா பண்ணுறதுக்கு 1/2 கிலோ கேரட் நாங்கள் எடுத்திருக்கோம். இதை க்ளீன் பண்ணிவிட்டு துருவி எடுத்து வச்சுக்கலாம். பேன் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. 20 முந்திரியை லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. 15 to 20 திராட்சையும் லைட்டாக அதோட சேர்த்து ரோஸ்ட் பண்ணி இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதே பேன்ல இந்த கீயோட நம்ம 1/2 கிலோ கேரட்டை துருவி வச்சிடணும். 3 கப் அளவுக்கு கேரட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கேரட் 2 to 3 நிமிஷம் நல்லா வேகட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி லைட்டாக கலர் மாறணும். 3 கப் கேரட்டுக்கு 2.5 கப் அளவுக்கு பாலை இதில் ஆட் பண்ணிக்கலாம். அந்த கேரட்டோட ஸ்மெல் போகிறதுக்கு தான் நம்ம பால் அதிகமாக சேர்க்குறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. மீடியம் ஃப்ளேம் ஹீட்லேயே இருக்கட்டும். பாலெல்லாம் வற்றி கேரட் இந்த மாதிரி ஒரு பதத்துக்கு வரும்போது 3/4 கப் சர்க்கரையை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். கேரட்டில் சர்க்கரை ஆட் பண்ண அப்புறமா மறுபடியும் சர்க்கரையிலேருந்து தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர ஆரம்பிக்கும். மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அந்த தண்ணி கொஞ்சம் போய் கெட்டியாகிற வரைக்கும் வேக வச்சுக்கோங்க கேரட்டை. இது கொஞ்சம் கெட்டியாயிடுச்சு. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே நம்ம வறுத்து வச்சிருந்த முந்திரியும் திராட்சையும் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதுக்கு மேலே நீங்கள் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நாங்கள் ஆட் பண்ணல. கேரட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.